ஹே ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம யுவர் மைண்ட் தான் பார்க்க போகிறோம். சாரிடா, நான் நேற்றே போஸ்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருந்தேன், போடல. நான் ரொம்ப மன்னிச்சிக்கோங்க. ஓகேயா? ஓகேடா, நான் கடைசி அந்த பாட்டு அந்த இதுலேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேயா? கடைசி பாட்டில் கூட என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக் பற்றி தான் நான் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். ஓகேயா? இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஸ்கூல் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த கேம் சென்டருக்கு போய் அந்த டேட்டிங் கேமில் தான் ஆப்பிள் ஐடிக்கு சேட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆப்பிள் ஐடிக்கு நீங்கள் பண்ணுற சேட் சென்ட் ஆகுது, பட் ரிசீவ்டுன்னு வரவே மாட்டேங்குது. நீங்கள் டெய்லியும் போய் சேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, பட் நோ ரெஸ்பான்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் டேயும் நீங்கள் அந்த கேம் சென்டருக்கு போய் உட்காடுறீங்க. டீப் பிரெத் எடுத்துகிட்டு அவனுக்கு சேட் பண்ணுறீங்க. என் சேட்டில் என்ன இருக்குதுன்னா, ஆப்பிள், இதை நான் உனக்கு பண்ணுற லாஸ்ட்டு சேட். நான் உன்னை ஃபேஸ் லுக் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி உன்கிட்ட நான் பேசணுன்னு ட்ரை பண்ணல. நீ அன்றைக்கி என்கிட்ட பேசின அந்த கொஞ்ச நேரமே நீ யார், உன்னோடய கேரக்டர் என்னென்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ தான் என்னோடய ஐடியல் டைப் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பலை, அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அட்ரஸை கிளியராக போடுறீங்க. இதான் என்னோடய அட்ரஸ். நீ எப்போ இந்த சேட்டை பார்க்குறியோ, நீ அன்றைக்கி நைட்டு கூட எங்கள் வீட்டுக்கு நீ வெளியே நின்று எங்கள் வீட்டுக்கு விண்டோவில் கல் தூக்கிட்டாடி. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன் நீ தான் என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வில் சே அகேன், நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ ஐ லவ் யூ ஆப்பிள் அப்படின்னு சேட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் மனசில் இருந்த எல்லாத்தையுமே அந்த சேட்டில் சொல்லிட்டீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு ப்ளஸ்ஸோட ஒரு மிக்ஸான ஒரு ஸ்மைல் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறீங்க. டேஸும் இப்படியே பாஸ் ஆகுது. உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கேம் சென்டருக்கு போகவே இல்லை. நீங்கள் ஆப்பிள்ன்ற ஐடி இருந்தால் ஜிமினை லவ் பண்ணிட்டு இருந்தனால தான் உங்களை பார்த்ததும் உங்களுக்கு அப்போது டே மேலே எந்த ஃபீலிங்ஸும் வரல. நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. எக்ஸாமும் ஃபினிஷ்ட் ஆகுது. அட் ஸ்கூல் ஃபஸ்ட் ஹாரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜிமின் கிளாஸ் லிசன் பண்ணிட்டே எப்பயும் போல் உங்களையே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கான். அப்போது நீங்கள் கிளாஸ் லிசன் பண்ணிட்டே அப்படியே உங்கள் ரைட் சைடு திரும்பி எங்கேயோ பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மெதுவாக பார்க்குறான். ஜிமின் ஃபேஸில் இருந்த அந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. நீங்கள் பார்க்குறது டேயை. ஜிமின் டேயை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு அகெயின் புக்கு பார்க்குறீங்க. தென் அகெயின் திரும்பி டேயை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களையே மறந்து டேயை பார்க்குற மாதிரி ஜிமினுக்கு தோணுது. ஜிமினால் நீங்கள் இப்படி டேயை பார்க்குறத நம்பவே முடியல. ஜிமின் சேடாக உங்களையே பார்த்துட்டு டே பக்கம் டேன் பண்ணுறான். டேயை உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணுறது ஜிமின் பார்க்குறான். ஜிமினோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஜிமின் அகெயின் யாரையும் பார்க்காம புக்கை பார்த்துற மாதிரி டியர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஹார்ஸும் அப்படியே ஃபினிஷ் ஆகுது. ஜிமின் வேகமாக இருந்துச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணி டேப் பண்ணிட்டு அப்படியே டேப்பை ஓப்பன் பண்ணி செம்மையாக அழுகிறான். நீங்கள் டே இப்படி பார்த்ததை ஜிமினால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒயான், ஏன் டே அப்படி நீ பார்த்த? ஒருவேளை ஒயன் டேய அப்படின்னு யோசிக்கும் போதே ஜிமினோட மனசு அதை ஏற்றுக்க முடியாமல் ரொம்ப ஹர்ட் ஆகுது. தேம்பி அழுகிறான். ஒயன், ஏன் இப்படி பண்ண? எல்லாம் என்னால் தானே, என்னால் தானே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அப்போது நீ உன்னோட லவ்வை ஃபஸ்ட்டே போய் சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவனுக்கு இன்னொரு வாய்ஸ் கேட்குது. ஜிமின் அழுகிறத ஸ்டாப் பண்ணிட்டு யாருன்னு பார்க்குறான். பட் யாருமே இல்லை. ஜிமின் கன்ஃபியூஸாக அப்படியே வெளியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வரான். ஜிமின் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. ஜிமின் எப்போயும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு உங்களை பார்த்து நீங்கள் ஸ்மைல் பண்ணுறது ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து ஜிமினும் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பான். அதே மாதிரி தான் ஜிமின் உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். உங்களை பார்த்துட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். நீங்கள் டே ஜேஹோப் 3 பேர் போயிட்டு இருக்கீங்க. பட் ஜிமினுக்கு உங்கள் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் ஃபஸ்ட் டேக்கிட்ட ரவுடி மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிற மாதிரி பேசுவீங்க. பட் இப்போ நீங்கள் டேயை பார்த்துட்டு அப்படியே ஷையாகிறீங்க, ஷையாக பேசுகிறீங்க. ஜிமினுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறத பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே ஜேஹோப்பும் போயிட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் போயிட்டு இருக்கீங்க. உங்கள் பின்னாடி ஜிமின் இன்னும் டிஸ்டன்ஸ் விட்டு வந்துட்டு இருக்கான். ஜிமினோட மனசு உங்களை விட்டு தூரமாக போகிற மாதிரியே அவனுக்கு தோணுது. வீட்டுக்கும் நீங்கள் போயிட்டீங்க. ஜிமின் டல்லாகவே போகிறான்.
டேஸ் பாஸ்ட் ஆகுது. நீங்களும் டேயும் சைட் அடிச்சுட்டு ஒரு லவ்வர்ஸாக மாதிரி இருக்கிற மாதிரி ஜிமினுக்கு வந்து அதை பார்க்கவே முடியல. ஜிமின் எப்பயுமே சேடாக டல்லாகவே அப்படியே இருக்கான். ஜிமின் அவன் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஜிமினோட அம்மா உள்ளே வந்து ஜிமினுக்கு பக்கத்தில் உட்காடுறாங்க. ஜிமின் அவங்க அம்மாவை பார்க்குறான். என்னாச்சு ஜிமின், கொஞ்சம் டேஸாகவே டல்லாக இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேரிங் டோன்லேயே கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்றான். ஓ சரி ஜிமின், எப்பயும் வீட்டுக்குள்ளேயே இருக்காது, என்ன எக்ஸாம் தான் ஃபினிஷ் ஆகிடுச்சுல, நீ வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜிமின் அம்மா வந்து அப்படியே வந்து அவனை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. ஜிமினும் ஓகே அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஜிமின் சும்மா அப்படியே வாக் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்போ அந்த கேம் சென்டர் வருது. ஜிமினும் உள்ளே போய் டேட்டிங் கேம் ஓப்பன் பண்ணுறான். ஜிமின் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் பண்ண 1000 ஆஃப் சேட்ஸ் வந்து ஜிமினுக்கு ரிசீவ் ஆகுது. நீங்கள் அப்படியே ஷாக்காக அப்படியே வந்துட்டு ஜிமின் நீங்கள் பண்ண மெசேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஹாப்பி டியர்ஸாக அவனுக்கு ஃபார்ம் ஆகுது. அப்புறம் வந்து நீங்களே ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறத பார்த்து ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வரான். ஜிமின் ஒரு ரெட் ரோஸ் வச்சு கொஞ்சம் கலர் பேப்பர்லாம் வச்சு ரெடி பண்ணுறான். ஜிமின் நாளைக்கு உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ண ரெடியாக ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரான். ஒரு நல்ல டைம் பார்த்து உங்களுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்கான். அதே மாதிரி பிரேக்கும் வருது. பிரேக் டைமில் நீங்கள் மட்டும்தான் கிளாஸில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு எந்திரிக்க போகிறீங்க. அப்போது வந்து அந்த ஜிமின் என்ன பண்ணுறான்னா ரோஸை வந்து அவன் பேக்கில் வந்து ஹைட் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் பேக்கில் நோட்லாம் வச்சுட்டு ஜிமினை ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறீங்க. உங்களை பார்த்து ஜிமினோட ஹார்ட் பீட் வந்து அப்படியே ஹைப்பாக அவனுக்கு போகுது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் ஹார்ட் பீட் வந்து ஹைப்லேயே உங்களை பார்த்துட்டு இருக்கான். என்னடா ஜிமின் சொல்லு அப்படின்றீங்க. ஜிமினுக்கு வந்து உங்கள் ஐஸை பார்த்து பேச்சே வரல, ரொம்ப நர்வஸ் ஆகிறான். கொஞ்சம் கான்ஃபிடென்ஸை வர வச்சுட்டு உங்களை பார்த்துட்டு ஒயன் நான் அப்படின்னு சொல்ல வரும்போது அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் சாய் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து அவங்க கத்திக்கிட்டே உங்ககிட்ட ஓடி வரா. நீங்கள் வந்து நீங்கள் ஜிமின் ஷாக்காக சாயை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ சாய் வந்து ஹாப்பியாக உங்களை ஹக் பண்ணுறா. இதை பார்த்துட்டு நீங்களும் ஜிமினும் ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் அவளை புஷ் பண்ணிட்டு பின்னாடி தள்ளி என்னடியாச்சு உனக்கு ஏன் இப்படி பண்ணுற? வயான் ஐம் ரியலி ஹாப்பிடி. நேற்று ஈவினிங் பீச்சில் வச்சு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டானாமி, நீயும் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு ஹேனா என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கத்தி சொல்கிறா. இதை கேட்டு ஜிமினோட ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. நீங்கள் சாயோட முகத்தை கையை வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏன்டி இப்படி கத்துற, ஏன்டி ஊருக்கே கேட்குற மாதிரி இப்படி கத்திகிட்ருக்க, வாயை மூடி சாய். என்னோடய லவ் மேட்டர் அப்படியே ஸ்பீக்கர் போட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிவிடுன்னா நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவளை நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. ஜிமின் ஐஸில் ஆட்டோமேட்டிக்ஸாக வந்து டியர்ஸ் வந்து ஃபில் ஆகுது. நீங்கள் பார்க்கறதுக்குள்ளே ஜிமின் வந்து டியர்ஸை வைப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் சாயை அனுப்பி வச்சுட்டு ஜிமினை பார்க்குறீங்க. சொல்லு ஜிமின், ஏதோ சொல்ல வந்த? அது வந்து இல்லை ஹோம்ஒர்க்கு பண்ணிருந்தல, அதான் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க வந்தேன். இல்லைடா நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் எப்பயோ அப்படின்னு சொல்லிட்டு வார்மாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே போகிறீங்க. ஜிமின் அப்படியே அவன் ப்ளேஸ்லேயே உட்காடுறான். கையில் இருக்கிற அந்த ரோஸை அப்படியே பார்க்குறான். ஜிமின் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. அப்போ கிளாஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ட்ரு ஆகுறாங்க. ஜிமின் ரோஸை வந்து பேக்கில் வச்சுட்டு டியர்ஸை வைப் பண்ணுறான். ஜிமின் அந்த டே ஃபுல்லாக அப்படியே கிளாஸை லிசன் பண்ணல, யாரையுமே பார்க்கல, குறிப்பாக உங்களை பார்க்கல. புக்கை பார்த்துட்டே அப்படியே சேட் அண்ட் டல்லாக உட்காந்துட்டு இருக்கான். எப்போயும் ஸ்கூல் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேஜியோ ஹேனா நீங்கள் 4 பேரும் லேட்டாக வீட்டுக்கு போவீங்க. ஜிமின் வந்து எப்போயும் உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்கள் பின்னாடியே தான் வீட்டுக்கு வருவான். பட் இன்றைக்கி ஜிமினுக்கு ஸ்கூல் ஃபினிஷ் ஆன உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஜிமினோட அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் வேகமாக போய் ரூம்குள்ளே உட்காந்து அவன் பேக்கில் இருந்து அந்த ரோஸ் எடுக்கிறான். அந்த ரோஸை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து செம்மையாக அழுகிறான். ஏன்டி என்னை விட்டு போன? என்னால் நீ இன்னொருத்தனை லவ் பண்ணுறதுன்னு நம்பவே முடியல ஒயன். என்னோடய மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது ஒயன். என்ன ஒயன் பண்ணிச்சிருக்க அப்படின்னு சொல்லி தேம்பி அழுகிறான். அந்த ரோஸை அவன் ஹார்ட்டில் வச்சுட்டு உங்களை நினச்சி ஐஸை க்ளோஸ் பண்ணி அழுதுட்டு இருக்கான். எல்லாம் என்னோட தப்பு தான். நீ எனக்காக இவ்வளோ மந்த்து என்னை லவ் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருக்க. பட் நான் தான் உங்ககிட்ட வந்து பேசாமல் போயிட்டேன்.
இப்போ நீ வேற ஒருத்தனுக்கு சொந்தமாயிட்டல, நீ எனக்கு இல்லைல்ல, நீ எனக்கு இல்லைல்ல, என்னால் ஏற்றுக்க முடியல ஓயன், என்னால் முடியல ஓயன், என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக அழுகிறான். அவனால் ப்ரீத் பண்ணக்கூட முடியல. அப்போ ஜிம்மனுக்கு அவள் ஒன்றை விட்டு போகலை. நம்ம நினச்சா ஒயனை நம்ம சொந்தமாக ஆக்கிக்க முடியும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜிமின் அழுதுகிட்டே அவன் ரூமை சுற்றி பார்க்குறான். பட் ஃபுல்லாக பார்க்குறான், யாருமே இல்லை. ஜிமினுக்கு அந்த வாய்ஸை அவருக்குள்ளே இருந்து கேட்ட மாதிரி அப்படி இருக்குது. ஜிமின் அந்த ரோஸை ஹார்ட்டுக்கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டான். நைட்டு ஜிமினோட அம்மா ரூமுக்கு பார்க்குறாங்க. ஜிமின் காலையில் அந்த ரோஸ் இருக்கிறதையும் அப்புறம் ஜிமின் அழுதுகிட்டே தூங்கிட்டு இருக்கிறதையும் பார்த்து ஒரு வேளை ஓரளவு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு பெட்ஷீட் போட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஜிமினோட மைண்டில் நீங்கள் வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஏற்றுக்கவே முடியல. என்ன செய்கிறதுனே தெரியாமல் அவன் அப்படியே இருக்கான். உங்களை ஒவ்வொரு செகண்டும் பார்க்கும்போது அவனால் உங்களை லவ் பண்ணாமல் இருக்கவே முடியல. அதனாலே உங்களை பார்க்காம இருக்க ட்ரை பண்ணுறான். ஸ்கூலில் உங்களை பார்க்காம புக்ஸ் லெசனு அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கான். வீட்டுக்கு சீக்கிரமாகவே போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உங்களை எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் ஒரு கபோர்டில் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கான். அவனால் முடிஞ்ச அளவு உங்கள் ஃபேஸை பார்க்காம இருக்க ட்ரை பண்ணுறான். பட் இவ்வளோ டேஸாக ஜிமினுக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம்னா அது நீங்கள் மட்டும்தான். நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதும் ஸ்மைல் பண்ணுறதும் பார்த்து தான் ஜிமின் ஹாப்பியாகவே இருந்தான். இப்போ நீங்கள் அவன் லைஃப்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக தூக்கும்போது ஜிமினுக்கு இருந்த மொத்த ஹாப்பினஸும் அவனை விட்டு போன மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிமின் எப்போயுமே சேடாக இருக்கான். ஸ்மைல் பண்ணுறதே மறந்துட்ட மாதிரி இருக்கான் ஜிமின். டேஸ் பாஸ்ட் ஆகுது. ஜிமின் அவன் ரூமில் உட்காந்து ரைட் பண்ணிருக்கான். அப்போ ஒரு நோட்டுக்காக எழுந்திரிச்சு ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணுறான். அதில் ஜிமின் உங்களை ஃபஸ்ட் டைம் உங்கள் ஃபேஸில் ஆப்பிள் ஜூஸோடு எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு ஜிமின் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். இவ்வளோ டேஸாக உங்கள் ஃபேஸை பார்க்காம இருந்த ஜிமின் இப்போ ஒரு செகண்டில் உங்களை ஃபோட்டோவில் பார்த்த உடனே ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அவனையே மறந்து உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான். அப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகி அந்த கபோர்டை டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறான். ஜிமின் அப்படியே ஃப்ளோரில் நீல் ரன் பண்ணி உங்களை நினச்சி செம்மையாளுறான். ஏன் ஓயன் என்னால் முடியல ஓயன், உன்னை பார்க்காம என்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முல்லடி. எனக்கு ஏன்டி இந்த நேரம்? எனக்கு ஏன் இந்த நேரம்? என்னோடய சந்தோஷமே நீ தானே ஓயன். இப்போ நீ எனக்கு இல்லைல்ல அப்படின்னு நினைக்கும் போது கூட எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே அவன் ஹார்ட்டில் கை வச்சுட்டு என்னோடய ஹார்ட்டில் குத்துற மாதிரி அப்படி எவ்வளோ வலிக்குது தெரியுமா, நீ வேற ஒருத்தவனுக்கு சொந்தமாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஒரு செகண்ட் ஃபோட்டோவில் பார்த்ததுக்கே நான் என்னையை மறந்துட்டு உன்னை பார்த்துட்டு இருந்தேன்டி. நான் எப்படி ஓயன் உன்னை பார்க்காம இருக்க முடியும்? என்னால் முடியாது ஓயன், செத்துடலாம் போல இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி உங்களை நினச்சி கதறி கதறி அழுகிறான். ஜிமின் இப்படி உங்களை நினச்சிட்டு ஃப்ளோரில் படுத்து கத்தி அழுதுட்டுருக்க சவுண்டு ஜிமினோட அம்மாவுக்கு கேட்குது. ஜிமினோட அம்மா வேகமாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறாங்க. ஜிமின் இப்படி ஃப்ளோரில் படுத்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஷாக்காகி ஜிமின் கிட்டே போய் அவன் ஷோல்டரை பிடிச்சி தூக்குறாங்க. ஜிமின் அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பார்க்குறான். ஜிமின் அம்மா ஜிமினை பெட்டில் உட்கார வச்சு ஜிமினுக்கு பக்கத்தில் உட்காடுறாங்க. ஜிமின் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ஜிமின் அம்மா ஜிமினை அவங்க லேப்பில் படுக்க வைக்கிறாங்க. ஜிமினோட ஹேரை காம் பண்ணி விட்டுட்டு, என்னாச்சு ஜிமின், ஏன்டா இப்படி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமாகவே கேட்குறாங்க. பட் ஜிமின் ஆன்சர் பண்ணாமல் அழுதுகிட்டே இருக்கான். அப்போது கஷ்டத்தை யார்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணாதான் அந்த பாரம் கொஞ்சமாச்சும் குறையும். அதுக்கான சொல்யூஷனும் அப்போ தான் என்னன்னு தெரியும். அம்மா கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அம்மா இவ்வளோ நாளாக ஒன்றை பார்த்து சந்தோஷமாக இருந்தேன், அது ஹாப்பியாக இருந்ததை பார்த்தா நானும் ஹாப்பியாக இருந்தேம்மா. ஆனால் இப்போது அது வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு. அதை என்னால் எதுவே முடியல. என்னால் அந்த ஒன்றை பார்க்காம இருக்கவே முடியலம்மா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பார்க்காம இருக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல. என் மனசே நொறுங்கின மாதிரி இருக்குது அம்மா, என்னால் முடியல. எவ்வளோ வலிக்குது தெரியுமா, எவ்வளோ வலிக்குது தெரியுமா, அதுதான் உலகம் அப்படின்ட்டு இருந்தம்மா நான். இப்போ பாரு எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுகிட்டே சொல்கிறான். ஜிமின் இப்படி அழுகிறத பார்த்து ஜிமினோட அம்மாவுக்கும் அழுக வருது.
பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜிமின் சொல்கிறது கேட்டுகிட்டே இருக்காங்க. ஜிமினோட அம்மா ஜிமினுக்கு வந்து ஒரு பொண்ணை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. பட் தெரியாத மாதிரி ஜிமின் அம்மா இருக்காங்க. ஜிமினை எழுப்பி உட்கார வச்சு ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின், அது வேற ஒருத்தருக்கு சொந்தமான என்னப்பா, அந்த ஒன்று சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா நீயும் சந்தோஷமாக இருக்க, இதில் என்ன தப்பு இருக்குது ஜிமின்? நீ அந்த ஒன்றை எதுவுமே கஷ்டப்படுத்தினியா? அதுக்கு வந்து ஜிமின் இல்லை அப்படின்னு நோட் பண்ணுறான். ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணியா? ஜிமின் இதுக்கும் இல்லைன்னு ஹெட்டை வந்து ஷாக் பண்ணுறான். அப்போ வந்துட்டு ஜிமின் அம்மா அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, அப்புறம் என்ன ஜிமின், அந்த ஒன்றை நீ பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லை, நீ இது வரைக்கும் தப்பே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாமா வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு அதை வந்து நீ கஷ்டப்படுத்தினது கிடையாது, அந்த ஒன்றை நீ டிஸ்டர்பும் பண்ணது கிடையாது, உன்னோட வேர்ஸால் நீ ஹர்ட் பண்ணதும் கிடையாது, நீ தப்பானவன் இல்லை ஜிமின், ஓகேயா, எல்லாம் சரியாயிடும்ப்பா, அம்மா நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்ம் ஸ்மைலாக பண்ணிவிட்டு அங்கே வந்து இது பண்ணுறாங்க. அம்மா சொன்னது கேட்டு ஜிமின் அழுதுகிட்டே ஸ்மைல் பண்ணி அவங்க அம்மாவை ஹக் பண்ணுறான். ஜிமினோட ஹெட்டை ரப் பண்ணிட்டு அவன் ஐஸில் இருக்க டியர்ஸோட ஸ்மைல் பண்ணுறாங்க அவங்களும். ஜிமின் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா பேசி ஜிமினை காம் பண்ணி நைட் தூங்க வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிமின் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஹாப்பியாக ஸ்மைலிங் ஃபேஸோட ஸ்கூலுக்கு போகிறான். ஜிமின் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து ஜிமினோட அம்மாவும் ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் ஸ்கூலுக்கு வந்த கிளாஸில் அவர் பிளேஸில் உட்காந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அப்போது நீங்கள் டே, ஜேஹோப், ஹேனான்னு 4 பேரும் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. நீங்கள் டேயோட கையை பிடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு உள்ளே வரீங்க. இதை பார்த்துட்டு ஜிமினோட ஃபேஸு அப்படியே சேடாக சேஞ்ச் ஆகுது. அப்போ ஜிமினுக்கு, ஒயன் நம்ம லவ் பண்ணுற பொண்ணு, அவள் நம்ம கூட தான் இருக்கணும், அவள் மேலே வச்சுருக்க லவ்வை பொய் அப்படி சொல்லி நம்ம அவளை நமக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜிமின் அவனை சுற்றி பார்க்குறான். யாருமே ஜிமின்கிட்ட பேசல. ஜிமினுக்கு உள்ளே இருந்து யாரோ அவன்கிட்ட பேசின மாதிரி இருக்குது. ஜிமின் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி அகைன் உங்களை பார்க்குறான். நீங்கள் உங்கள் பிளேஸில் உட்காந்துட்டு உங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் இவ்வளோ நாளாக உங்கள் ஃபேஸை பார்க்காம தான் உங்களை ஃபோட்டோ எடுக்காமல் சோகமாக இருந்தார். உங்களை பார்க்கவும் ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். உங்களை அப்படியே பார்த்துட்டு அவனே அறியாமல் அப்படியே ஸ்மைல் பண்ணிருக்கான். உங்களை படிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறான். ஜிமின் உங்கள் இப்படி பார்த்துட்டே ஹாப்பியாக இருக்கான். பட் நீங்கள் டேக்கிட்ட பேசும்போது ஜிமின் ரொம்ப ஹர்ட் ஆகிறான். அந்த டைம்லலாம் ஜிமினுக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் அவருக்கு கேட்டுகிட்டே இருக்கும். ஜிமினுக்கு நீங்கள் எப்போ அவனை விட்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறானோ அப்போ இருந்து தான் ஜிமினுக்கு இந்த மாதிரி மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே ஜிமினுக்கு சொந்தம் இல்லைன்னு ஜிமின் நினைக்கும் போதெல்லாம் ஜிமினுக்குள்ளே இருக்க எவில் ஜிமின் வெளியே வர ட்ரை பண்ணுது. பட் ஜிமினோட மைண்ட் எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். டே பாஸ்ட் ஆகுது. ஜிமின் உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே ஹாப்பியாக இருக்கான். ஒன் ஃபைன் டே நீங்கள் ஸ்கூல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பட் நீங்கள் 4 பேரும் எப்போயும் லேட்டாக தானே வீட்டுக்கு போவீங்க. உங்களுக்காக ஜிமின் வெயிட் பண்ணிட்டு உங்கள் பின்னாடியே வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி தான் ஸ்கூல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிருக்கீங்க. டே, ஜேஹோப், ஹேனா உங்களுக்காக கிரவுண்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் நீங்கள் போயிருக்க ரெஸ்ட் ரூமுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க காரிடோரில் வெயிட் பண்ணிட்டுருக்கான். அப்போது மீஷா வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறா. ஜிமின் இதை பார்த்த பெருசாக எதுவும் மைண்ட் பண்ணிக்கல, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஜிமினுக்கு மீஷா பற்றி எல்லா விஷயமும் நல்லா தெரியும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் மீஷா கிட்ட பேசிட்டு வெளியே வரீங்க. நீங்கள் சயின்ஸ் லேபு இருக்க பில்டிங் பக்கமாக போகிறீங்க. மீஷா வேறு எங்கேயோ போகிறா. ஜிமினுக்கு கொஞ்சம் சவுண்டு டவுட் ஆகுது. அப்புறம் வந்துட்டு சோன்னு அவங்க பின்னாடியே வரான். அப்போ ஜிமினோட கிளாஸ் சார் கூப்பிட்றாரு ஜிமினை. ஜிமின் நீங்கள் சயின்ஸ் லேப்குள்ளே போகிறத பார்த்துட்டே அந்த சாரோட ரூமுக்குள்ளே போகிறான். என்ன ஜிமின், ஸ்கூலே ஃபினிஷ் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணிகிட்ருக்க ஜிமின்? சார், அது லைப்ரரி ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுறதுக்காக போனேன், இப்போ கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெளியே போகிறான் சொல்லிவிட்டு. அப்போ வந்து நில்லு ஜிமின், அங்கே இருக்கிற ஒரு புக்கை கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜிமின் கடுப்பாகி எல்லாத்தையும் வேகமாக எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்படியே வெளியே வரான். சயின்ஸ் லேபுக்கு அப்படியே ஓடி வரான். பார்த்தா லேப் டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஜிமின் கன்ஃபியூஸாக அந்த டோரை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். ஜிமினோட ஐஸ் வந்து ஒய்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஃப்ளோரில் படுத்துட்டு இருக்கீங்க, உங்கள் பேக் ஹெட்லேருந்து ப்ளட்டாக போயிட்டுருக்கு.
உங்கள் மேலே வந்து அந்த இன்ஷு அந்த கவர் ஆகியிருக்கான். ஜிமின் ஷாக்காக பார்த்துட்டு உள்ளே வரான். இன்ஷு டோர் ஓப்பன் பண்ண சவுண்டு கேட்டு எந்திரிச்சு பின்னாடி பார்க்குறான். இன்ஷு கன்ஃபியூஸ் ஆகி ஜிமினை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஹாஃப் ஃபெயிண்டில் இருக்கீங்க, உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் ஓரளவு கேட்குது. ஏய், இங்கே என்னடா பண்ணுற நீ? வெளியே போ. வெளியே போடா அப்படின்னு கோல் வாய்ஸில் ஜிமினை பார்த்து சொல்கிறான். ஜிமின் அவங்கள பார்த்துட்டே கோவமாக இன்ஷுவை பார்க்குறான். என்னோட வயனை என்ன பண்ணி வச்சுருக்கேன் இன்ஷு? அவளை என்னடா பண்ண அப்படின்னு கோவமாக வந்து கேட்குறான் இன்ஷுவை பார்த்து கத்திட்டே. ஜிமின் உங்களை என்னோட ஒயன்னு சொன்னதை கேட்டு ஷாக் ஆகி ஜிமினை பார்த்து, என்னது இந்த மயிறு உன்னோட ஆளா அப்படின்னு கேஷுவலாக சிரிக்கிறான். உங்களை வந்துட்டு இந்த மாதிரி அப்படி அவன் பேசினோன்னு ஜிமினுக்கு செம்மையாக கோவுது. ஏய், என்னோட ஒயனை என்னடா சொன்ன நீ? ஏய், அவன் என்னோட ஒயன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் கையை முறுக்கி இன்ஷுவோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் பண்ணுறான். இன்ஷுக்கு நோஸ்லேருந்து அப்படியே வந்து ப்ளீட் ஆகுது. இன்ஷு அவன் ப்ளட்டை டச் பண்ணி பார்த்துட்டு ஜிமினை பார்த்து யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஜிமினோட ஸ்டொமக்கில் ஒரு குத்துறான். ஜிமினுக்கு செம்ம பெயினாக இருக்குது. ஜிமின் அவன் ஸ்டொமக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இன்ஷுவை அடிக்க வரான். பட் இன்ஷு ஜிமினை போட்டு செம்மையாக அடிக்கிறான். இவங்க போடுற சண்டை திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்து உடையிற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. நீங்கள் தான் வந்து இன்ஷு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதான்னு நினச்சிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. இன்ஷு வந்து ஜிமினை வேகமாக ஒரு கிக் பண்ணுறான். ஜிமின் உங்ககிட்ட வந்து விழுறான். ஜிமின் வலி தாங்க முடியாமல் அப்படியே உங்களை பார்க்குறான். உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. உங்கள் ஹெட்லேருந்து ப்ளட் போயிட்டே இருக்குது. உங்கள் ஷர்ட்டில் டாப்பில் 3 பட்டன்ஸ் ஓப்பனில் இருக்குது. உங்கள் நெக்கில் ஹீகீஸ் மார்க்லாம் இருக்குது. ஜிமினுக்கு உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்ததில் அவளை தாங்கவே முடியல. உங்கள் இஷ்டம் இல்லாமல் உங்களை டச் பண்ணி டார்ச்சர் பண்ணி கஷ்டப்படுத்தி உங்கள் ஹெட்டை வரையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ பெயினை இந்த இன்ஷு கொடுத்துருக்கான் அப்படின்னு அவனுக்கு தாங்கவே முடியல. உங்களை பார்த்துட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனால் தாங்க முடியல. இன்ஷு உங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான்ட்டு அவனால் தாங்க முடியாமல் செம்மையாக அழுகுறான் ஜிமின் உங்களை பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். அப்போது ஜிமினோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே கோவமாக எவிலாக சேஞ்ச் ஆகுது. இவ்வளோ நாளாக ஜிமின்குள்ளே இருந்த எவில் ஜிமின் இப்போ உங்களை இப்படி ஹர்ட் பண்ணவும் ஃபஸ்ட் டைம் வெளியே வரான். உங்களை பார்த்துட்டே அப்படியே இன்ஷுவை எவில் மாதிரி முறைச்சி பார்த்துட்டு கிட்ட போகிறான். இன்ஷு ஜிமினை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறான். ஏய், அந்த பீச்சை டச் பண்ணா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அடிக்க வரான். அப்போது ஜிமின் இன்ஷுவோட கையை பிடிச்சி முறுக்கி பின்னாடி திருப்பிடுறான். இன்ஷு வலி தாங்க முடியாமல் செம்மையாக கத்துறான். இன்ஷு கத்துறதை பார்த்து ஜிமின் ஸ்மெக் பண்ணிட்டு இன்ஷுவோட நெக்கை பிடிச்சி அப்படியே வாலில் ஹிட் பண்ணுறான். அகெயின் அண்ட் அகெயின் மாதிரி இதே மாதிரி ஹிட் பண்ணிட்டே இருக்கான். ஏய், என்னடா சொன்ன? என்னோட பேபியை என்னடா சொன்ன? நீ ப்ரொப்போஸ் பண்ணி ஓகே சொல்லலன்னு என்னோடய பேபியை அவனுக்கு பிச் ஆகிடுவாளாடா? ஒரு பொண்ணோட இஷ்டம் இல்லாமல் அவளை இப்படி கஷ்டப்படுத்திருக்க. நீ தாண்டா அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா வந்து திட்டிட்டு இன்ஷு கையை முறுக்கிட்டு அகெயின் இன்ஷுவை நெக்கை பிடிச்சி வாலை ஹிட் பண்ணிட்டே இருக்கான். இன்ஷுவோட ஃபேஸ்லேருந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஜிமின் ஹிட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்ஷுவோட ஃபேஸை பார்க்க வச்சு இன்ஷுக்கிட்ட ஜிமினை வந்து அவனோட மிடில் ஃபிங்கரை காட்டுறான். அப்படி இன்ஷுவோட கையை பிடிச்சிட்டு, இந்த கை தானே என்னோடய பேபியை எப்படி ஹர்ட் பண்ணிச்சு? இந்த கை தானாடா? இந்த கை தானே? இது என்ன பண்ணலாம் இந்த கையை? காக்காக்கு போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடு திருப்பி கையை உடைக்கிறான். இன்ஷு வலி தாங்க முடியாமல், என்னை மன்னிச்சிரு ஜிமின், இனிமேல் நான் என் பக்கம் வரமாட்டேன், விட்டுரு ஜிமின், ப்ளீஸ் அவள் பக்கம் கூட நான் வரமாட்டேன், என்னை விட்டுரு ஜிமின், என்னால் முடியல ஜிமின், என்னை விட்டுரு, வலி தாங்க முடியல, என்னை விட்டுருது, வலி தாங்க முடியல ஜிமின், விட்டுரு. ஜிமின் இன்ஷுவோட கையை ஸ்மிரிக் பண்ணிட்டு விடுறான். இன்ஷு திரும்பி கூட பார்க்காம வெளியே ஓடி போயிட்டான். ஜிமின் திரும்பி உங்களை பார்க்குறான். வேகமாக உங்ககிட்ட ஓடி வரான். ஜிமினோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே சேஞ்ச் ஆகி ஜிமின் அழுதுகிட்டே உங்ககிட்ட வந்து உங்கள் சீக்ஸை தட்டி, ஏய் ஒயான் என்னை பாருடி, அப்படின்னு அழுதுகிட்டே உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. உங்கள் ஹெட்டில் இருந்து ப்ளட்டு வந்து ரொம்ப அதிகமாக லாஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு இப்படி ப்ளட் லாஸ் ஆகிறத பார்த்து ஜிமினுக்கு கை கால்லாம் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது.
ஜிமின் அழுதுகிட்டே வந்து உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறான். உங்கள் ஹெட்டு ஜிமினோட செஸ்ட்டில் இருக்குது. உங்களை யாரோ தூக்குறத உங்களால் சென்ஸ் பண்ண முடியுது. நீங்கள் டேன் தான் நினைக்கிறீங்க. ஜிமின் உங்களை அழுதுகிட்டே லேபுக்கு வெளியே தூக்கி வந்து கீழே உட்கார உங்களை ஜிமினோட லேப்பில் படுக்க வச்சு உங்களை பார்க்குறான். ஜிமினோட டியர்ஸ் உங்கள் ஃபேஸில் ட்ராப் ஆகுது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அழுதுகிட்டே உங்கள் ஷர்ட்டில் ஓப்பனில் இருந்த பட்டன்ஸை வந்து அழுதுகிட்டே போட்டு விடுறான். உங்கள் ஹெட்லேருந்து ப்ளட் ஜிமினோட ஷர்ட்டில் ட்ராப் ஆகி வெட்டாகுது. உங்கள் சீக்ஸை தட்டி உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஒயன் கண்ணை தோரடி ப்ளீஸ்டி, ஒயன் கண்ணை தோரடி, நான் என்னடி பண்ணுவேன் இப்போது, ஒயன் தோற கண்ணை, ஒயன் நான் விட்டு போயிடாது, ஒயன் கண்ணை தோயிற ஒயன் அப்படின்னு அழுதுகிட்டே உங்களை எழுப்புறான். அப்போ ஜிமின் உங்களை மெதுவாக வந்து ஃப்ளோரில் படுக்க வச்சுட்டு வேகமாக ஓடுறான். அவன் பேக்கில் இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வேகமாக உங்ககிட்ட ஓடி வரான். பார்த்தா டேயை நீங்கள் ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றிட்டே ஜெஹோப் ஹேனாக இருக்கிறத பார்த்து ஜிமினுக்கு ஒரு பிளேஸில் ஹைட்டாக அழுதுகிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஃப்ளாஷ்பேக் இது முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே ஜிமின் வந்து அழுதுகிட்டே உங்களை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமின் சொன்னதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகி உங்கள் நெக்கில் நீங்கள் குத்தி வச்சிருந்த பெண்ணை அப்படியே வந்துட்டு கீழே போடுறீங்க. உங்கள் ஐஸில் வந்து டியர்ஸ் வந்து அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்குது. ஜிமின் உங்களை எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஜிமின் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படிங்க உங்களை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே ஜிமினை பார்த்து, அப்போது நான் லவ் பண்ண ஆப்பிள் நீ தானா ஜிமின், நான் லவ் பண்ண ஆப்பிள் நீ தானா ஜிமின், நான் லவ் பண்ண ஆப்பிள் நீ தானா ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொன்னதை கேட்டு ஹார்டாக அழுதுட்டு ஆமாம் அப்படின்னு வந்து ஹெட்டை நோட் பண்ணுறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அழுதுகிட்டே அவன்கிட்ட போகிறீங்க. அப்போ ஜிமினுக்கு பின்னாடி உங்களை ஃபஸ்ட் டைம் உங்கள் ஃபேஸில் ஆப்பிள் ஜூஸோடு எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு ஜிமினை பார்த்துட்டு அழுதுகிட்டே அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஜிமின் ஷாக் ஆகி அழுதுகிட்டே உங்களை பிடிக்கிறான் டக்குன்னு. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோடு முடிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு என்னென்னா எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்குடா, நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து ஒன்றுமே படிக்கல. ஸோ நான் வந்துட்டு ஜோன் வந்து போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு சரி பார்க்குறேன்டா எப்படின்னு. ஓகே, ஜோன் போட ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, லவ் யூ ஆல்.